வாக்களிக்க பாஜக வாக்காளர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் அதிகாரிகள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். சரியான பதில் அவர்கிட்ட இல்ல. என்ன ஒரு லார்ஜ் ப்ரிப்பரேஷன், பல பேர் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. எங்களுடைய கியூரியஸ் இதே வந்து எப்படி பூத்துக்கு 20 பேர் டெலிட் பண்ணிருக்காங்க. இதான் ஆச்சரியம். அது எப்படி பூத்துக்கு ஒருத்தர் கணவன் இருப்பாங்க, மனைவிக்கு ஓட்டு இல்ல. உள்ள ஒரு அம்மா எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. இறந்து போன கணவனுக்கு ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு ஓட்டு இல்ல. அதனால நான் ஓட்டு போடாம போக மாட்டேன்னு அந்த உள்ள இதே இடத்துக்குள்ள உள்ள உட்காந்துருக்காங்க. 2 மணி நேரமா உட்காந்துருக்காங்க. எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்க, நான் போடாம போக மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா போடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். பேசிக் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். இதுல பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. காரணம், நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலா ஓட்டு போடுறவங்க. அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நியாயமான நேர்மையான முறையில கீழே விழுந்ததுன்னு நியாயமான நேர்மையான முறையில இது செய்திருக்கணும். நாம் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஒரு பெரும் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். ஆனா இதெல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு உடனடியா ரிட்டர்னிங் ஆபீசருக்கும் அப்சர்வருக்கும் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, இது எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்றோம். அந்த பூத் எல்லாம் வந்து நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.